நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒருத்தர் இறந்த பிறகு, அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இறந்த பிறகு, அவர் நம்பர்லேருந்து மிட் நைட்டில் கால் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிஜெக்ட் பண்ணுவீங்களா இல்லை அட்டன் பண்ணுவீங்களா? இது ஒரு சினிமா சீன் இல்லைங்க, இது உண்மையிலே நடந்தது. வெல்கம் டு குட்டி கதை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2014 டெல்லி கரோல் பாகில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி. மார்ச் 2014 டெல்லி கரோல் பாக் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் பிரணய் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் நிஷாந்த் ஃபைனல் இயர் படிச்சுட்டு வராங்க. இவங்க ஒரே ஹாஸ்டலில் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்துட்டு வராங்க. காலேஜில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டும் வருது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நிஷாந்துக்கு பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் அவர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. இதை கேட்ட பிரணய் உடஞ்சி போயிடுறாரு. உடனே பிரணய் கிளம்பி போகிறாரு நிஷாந்த் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு. நிஷாந்தோட போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ், போஸ்ட்மார்ட்டம், இப்படி எல்லாமே நிஷாந்த் ஃபேமிலிக்கு பக்கத்தில் இருந்து பண்ணி தராரு. 3 நாள் கழித்து நிஷாந்தோட இறுதி சடங்கு நடக்குது. அதை முடிச்சுட்டு நண்பனை இழந்த வருத்தத்தோட ஹாஸ்டலுக்கு திரும்ப போகிறாரு. இறந்து 5வது நாள் நைட்டு ஒரு 1:45க்கு பிரணய்க்கு ஒரு கால் வருது. பிரணய் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து எழுந்து ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தவருக்கு பெரிய ஷாக். ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன அவருடைய நண்பன்கிட்ட இருந்து அந்த கால் வருது. அதை பார்த்த பிரணய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை பார்த்தபடியே நிற்கிறார். எடுக்கிறதுக்கு முன்னாடியே கட் ஆகிடுது. இந்த அதிர்ச்சியிலிருந்தே வெளியே வராத பிரணய்க்கு அடுத்த 2 நிமிஷத்தில் திரும்ப கால் வருது. அவர் அப்பவும் எடுக்கலை. இதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கும் கால் வந்துட்டே இருக்கு. நைட்டு ஃபுல்லாக பயத்தில் இருந்த பிரணய் ஃபோன் பக்கம் கூட போகலை. அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்த பிரணய் அவரோட ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. ஃபோனை பார்த்த பிரணய்க்கு முகத்தில் ஒரு பயம் தெரியுது. அவரோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. அப்படி அவர் என்ன பார்த்துருப்பாருன்னு உங்களுக்கு பயம் கலந்த ஆர்வம் இருக்கிற அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் படித்த எங்களுக்கும் இருந்துச்சு. மொபைல் ஆன் பண்ணி பார்த்த அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து இருந்துச்சு. அதை பயத்தோட ப்ளே பண்ணி கேட்குறாரு. அந்த வாய்ஸ் மெசேஜில், பிரணய், நான் நல்லா இல்லை, எங்கே இருக்கேன்னு தெரியலை, லைட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் சத்தம் வருது, என்னை காப்பாற்று பிரணய் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருந்துச்சு. அதிர்ந்து போன பிரணய் உடனே அங்கே இருந்த ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் இதை பற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் உடனே ஹாஸ்டல் வார்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே அங்கே வந்து நிஷாந்தோட ஃபோனை ட்ரேஸ் பண்ண சைபர் கிரைம்க்கு சொல்கிறாங்க. நிஷாந்த் ஃபோனை ட்ரேஸ் பண்ணி பார்த்த சைபர் கிரைம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நம்பர் டீஆக்டிவேட் ஆகி 4 நாள் ஆச்சு. இவர் இறந்த பிறகு இதுலேருந்து கால் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், அப்போ யார் கால் பண்ணியிருப்பா? போலீஸ் இதில் என்ன மர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விடாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த சிம் நிறுவனத்துக்கிட்ட கடைசியாக பண்ண கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க. அந்த சிம் நிறுவனம் செக் பண்ணி பார்த்துட்டு நிஷாந்த் சிம்லேருந்து பிரணய்க்கு கால் போனதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கால் எந்த ஏரியாவில் எந்த டவர்லேருந்து போச்சுன்னு செக் பண்ணுறப்போ அவங்களுக்கு பெரிய ஷாக் காத்திருந்துச்சு. அந்த சிக்னல் எங்கேருந்து வந்துச்சுன்னா நிஷாந்த் டெட் பாடி வச்சுருந்த ஏரியாவிலேருந்து. அந்த சிம் நிறுவனம் அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள், டீஆக்டிவேட்டட் சிம்மில் இருந்து கால் பண்ணவோ ரிசீவ் பண்ணவோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் புரியலை எப்படி கால் போச்சுன்னு. இதில் பெரிய ஷாக் என்னென்னா, பிரணய்க்கு வந்த வாய்ஸ் மெசேஜும்
ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகி இருந்துச்சு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பிரணய் மொத்தமாக மாறிடுறாரு. காலேஜை விட்டு யாருக்குமே தெரியாமல் லீவ் ஆகிடுறாரு. வேற ஒரு இடத்துக்கு போய் அவரோட வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இன்சிடெண்ட் அப்புறம் அவரோட ஃபோன் நம்பரையும் மாற்றிடுறாரு. வேற யாருக்கும் அவர் நம்பரையும் கொடுக்கறதில்ல. எப்பவும் யார்கிட்டையும் பேசாமல் சைலண்ட்டாக தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்த நிஷாந்தோட அம்மா ரொம்ப நாள் மறைச்சு வச்சிருந்த ஒரு உண்மையை பிரணய் கிட்ட சொல்கிறாங்க. அது என்னன்னா, தன்னோட பையன் நிஷாந்த் இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் அவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் நிஷாந்துக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரியும் அவன் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட பையன் நண்பன் பிரணய் கிட்ட திரும்ப பேசுவேன்னு நிஷாந்த் சொன்னதா கனவு வந்துச்சுன்னு சொன்னாங்க நிஷாந்தோட அம்மா. 2014 இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபோன் கால் எப்படி வந்துச்சுன்னு மர்மமாகவே இருக்குது. ஸோ அந்த கேஸ் ரிப்போர்ட்டும் இன்னும் அன்கிளியர்டாகவே இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த குட்டி கதை 2014 டெல்லி கரோல் பாகில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக இருக்குது. இது உண்மையா இல்லை நெட்வொர்க் கிளிச்சா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த சேனல் எங்களோட ஒரு சின்ன முயற்சி. நம்மளை சுற்றி நடக்கிற மர்மமான கதைகள், உண்மை சம்பவங்களை இந்த மாதிரி ஒரு குட்டி கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம்.